ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு வீடியோ தான். ஸோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஜிம் போயிட்டு நல்லா டயட் எடுக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து பால் எடுத்துக்கோங்க. ஸோ நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா 2 டம்ளர் பால் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 2 டம்ளர் அப்படி இல்லாட்டி 1 டம்ளர் பால், 2 பனானா வந்து எடுக்கலாம். ஸோ மில்க் இஸ் எ கம்ப்ளீட் ஃபுட்டுன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா மில்கில் அதிகமாக ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ் இருக்குது. முக்கியமாக எசென்ஷியல், நம்ம பாடிக்கு தேவையான எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் வந்து இந்த மில்கில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வந்து மில்க் வந்து தாராளமாக நீங்கள் வந்து எடுக்கலாம் உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்கு. ஸோ எக் இஸ் ஃபில்டு வித் ப்ரோட்டீன் சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் எடுக்கலாம், செஞ்சதுக்கு அப்புறமும் எடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி 2 எக்கு வந்து ஃபுல் ஹோல் எக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செய்ய போகிற உடற்பயிற்சிக்கு வந்து ஒரு எனர்ஜி வந்து தேவை. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த முட்டையில் வந்து இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சு கூட எடுக்கலாம். ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 3லேருந்து 4 ஃபுல் எக்கு வந்து எடுக்கலாம். ஸோ ரொம்பவே குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எக்கு ஒயிட்டை வந்து மட்டுமே எடுங்க. ஸோ எக்கு ஒயிட் வந்து எடுக்கிறதுனால அதில் அதிகமாக ப்ரோட்டீன் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மஞ்சள் கருவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சில குட் ஃபேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்கள் வெயிட் வந்து அதிகப்படுத்தி கூட விட்டுறலாம். ஸோ அதனால் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மட்டும் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இல்லை ப்ரோ, நான் நார்மலாக ஒல்லியாக தான் ப்ரோ இருக்கேன், உடம்பு நல்லா எனக்கு வெயிட் கெயின் ஏறணும் ப்ரோ அப்படின்னா வந்து ஃபுல் எக்காகவே நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடித்து உங்களோட கிழிஞ்ச தசைகளை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், அதுவும் இந்த முட்டை ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதனால் உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் தாராளமாக 3 முழு முட்டை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. கைஸ், முக்கியமாக ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஃபுட்டு. ஸோ அந்த சக்கரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு 3லேருந்து 4 சக்கரவள்ளி கிழங்கு கூட நீங்கள் வந்து நல்லா தம் கட்டி நல்லா சாப்பிட்லாம். ஸோ நல்லாவே இருக்கும். ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, ஸோ அது பார்த்தீங்கன்னா கடையில் கேட்டாலே தருவாங்க. ஸோ விவச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன். ஸோ சிக்கன் பிரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நார்மல் சிக்கனை விட சிக்கன் பிரெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கடையில் வந்து கேட்டு வாங்கி வந்து உங்கள் வீட்டிலே குக் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ சிக்கன் பிரெஸ்ட்டு 100 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்தில் 3 நாள் எடுத்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து மீன் எடுங்க. ஸோ மீனில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மீன் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலமன் ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக உங்கள் பாடிக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் அந்த ஃபிஷ்ஷில் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சாலமன் ஃபிஷ் வந்து 100 கிராம்ஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ உடல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு கொஞ்சம் மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன ப்ரோ இவ்வளோ மணி ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்லாம் நீங்கள் ஃபீலே பண்ணக்கூடாது. ஸோ அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இந்த ஜென்மத்தில் வந்து உங்களால் வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டே நீங்கள் வந்து வெயிட் கெயின் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ ஆல்.